ஒரு பிரிட்ஜுக்காக ஒரு மனுஷனோட அந்த ஒரு கட்டிடத்தை இடிக்கிறாங்க. அதுக்குள்ள நிறைய அரசியல் இருக்கு. ஒரு பெரிய வெறுப்பு அரசியல் இருக்கு. ஆனா அப்பா வந்து அதை பெருசா வெறுப்பை திரும்ப வெளியே காமிச்சதே இல்லை. உங்களுக்கு அப்ப ஞாபகம் இருக்கான்னு, ரொம்ப சின்ன பசங்களா இருந்தீங்களா? இல்ல அப்போ அந்த குடும்ப மனநிலை எப்படி இருக்கும்? உழைச்ச காசு எல்லாமே இடிச்சு உங்க கண்ணு முன்னாடி இடிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் அப்போ? அந்த டைம் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லானது தான். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுலேருந்து அதுதான் சிட்டிலே ஒன் ஆஃப் த பெரிய மண்டபமாக அப்போ இருந்தது. ஆமா. ஏசி மண்டபமாக இருந்தது. ஒரு புக்கிங் தொடர்ந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு புக் ஆகி இருந்த மண்டபம் அது. வா. ஸோ நாங்கள் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்பானாலையும் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ண முடியல. பார்த்தாரு, சரி மக்களுக்காக வந்துட்டோம், வேணும்ன்ட்டு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, விடு பார்த்துக்கலாம். ஒரு வாட்டி சொன்னார். அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எல்லாம் யோசிச்சாங்க. அப்பா அதை ஒரு வார்த்தை சொன்னார், அப்படியே அதோட எல்லாம் விட்டோம். அது அம்மாவுக்கு இன்னும் வருத்தம் இருக்குது. ஏன்னா அம்மா ரொம்ப பார்த்து 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 கட்டினது. ஸோ அம்மாவுக்கு இன்னும் வருத்தம் இருக்குது, கஷ்டம் இருக்குது.